என்னை வந்து இதுக்கு முன்னால் என்னுடைய பெயர் ஜெமினி, ஆனால் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்னை எப்படி தான் தெரியுதுன்னா, உங்களுக்கு என்னுடைய கணவர் சமூக மாற்றத்துக்காக போராடின ஒரு சமூக போராளி சேவியர் குமார் அவர்களோட மனைவியாக தான் நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கிறேன். அது இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே நான் சேவியர் குமார் அவரோட மனைவியாக நிற்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டான்சாமி ஐயாவை பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைபல் பீப்புளுக்காக, ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்காக போராடி இருக்கிறாங்க. ஒரு சமூக மாற்றத்திற்காக போராடின ஒரு ஸ்டானிஸ்லாஸ் லூர்துசாமி தான் நம்ம ஸ்டான்சாமி ஐயா. இவரை எப்படி பண்ணினாங்க, கடைசி காலங்களில் அவரோட காலங்கள் எப்படி முடிவடைஞ்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயம் சமூக மாற்றத்திற்காக போராடுறவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை என்னென்னா, கடைசி காலத்தில் ஒரு மனுஷன் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் சாகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நேரம் அவருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட என்ன செய்யலை, எந்த வசதியுமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. அந்த மாதிரியான ஒரு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் தான் நம்ம அருட்தந்தை ஐயா ஸ்டான்சாமி அவங்க. இப்போ என்னுடைய கணவரை பார்த்திங்கன்னா, என்னுடைய கணவர் ஒரு சமூக மாற்றத்துக்காக போராடினாங்க. மயிலோடு இன மக்கள், அந்த மக்களுக்காக போராடினாங்க. நிறைய கொலை மிரட்டல்கள் என்னுடைய கணவரை கொலை செய்த கூட்டு கொலையாளிகள் 12 பேரிட்டந்தும் தினமும் வந்துட்டே தான் இருந்தது. அவருடைய மொபைலில் வந்துட்டே தான் இருந்தது. எந்த பொண்ணாக இருந்தாலும் நீங்களே நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக வந்து 2 சின்ன 10 வயசு 11 வயசு பிள்ளைங்களை வச்சுட்ருக்கிற எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் என்ன செய்வா, கண்டிப்பாக ஒரு அச்சப்பட தான் செய்வா. அது வந்து ஒரு இயற்கையான இது, இயற்கைக்கு முரண்பானது இல்லை, இயற்கையான இது. நானும் வந்து என்னுடைய கணவரை வந்து காதலித்து திருமணம் செய்தவ தான். என்னுடைய காதல் எப்படின்னா, என்னுடைய கணவருக்குன்னு நான் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிக்கப்பட்ட பிறகு 1 வருடங்கள் என்னுடைய கணவரை வந்து நான் காதலித்தேன். ஏன்னா என்னுடைய கணவர் வந்து என்னுடைய வீட்டில் 4 பேர் நாங்கள் பெண் குழந்தைகள். அப்போது வந்து என்னுடைய கணவர் வீட்டில் வந்து வரதட்சணை கேட்குறாங்க. என்னுடைய கணவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து தத்தெடுத்து கொடுத்த மாதிரி எனக்கு உங்கள் மகளை மட்டும் தந்தால் போதும், நான் அவளை வந்து நான் அப்போ எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருந்தேன், எம்ஃபில் நான் படிக்க வைக்கிறேன், நான் வர்றது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கட்டும் சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, சவுதி அரேபியாவில் எனக்காக வரதட்சணைக்காக என்ன செய்கிறாருன்னா, இன்னும் 1 வருடங்கள் கூடுதலாக என்ன செய்கிறார், அங்கே பணிபுரிகிறாரு. அங்கேயே இருந்து என்ன செய்கிறாரு, அவங்க வீட்டில் கேட்ட அந்த வரதட்சணை அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்று வரையும் தெரியாது, சம்பாதிக்கிறாரு. அங்கே நீ இப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கிற, நீ எம்ஃபில் படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள செலவுகளும் எனக்கு ஒரு 1 லேக் பக்கத்தில் இருக்கும் அனுப்பி தராங்க. நான் அங்கேருந்து படிச்சுட்ருக்கிறேன் அவங்க வர்ற வரைக்கும். அப்படி வந்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னாலே எனக்கு வந்து கோயிலில் வந்து நீ வந்து கிறிஸ்தவர், நான் வந்து மதத்தில் வந்து புதுநன்மையை எடுத்து நான் வந்து அவரோட மனைவியாட்டு நான் பாதி ஒரு மனைவி மாதிரி ஆகியாச்சு. 1 இயர் இந்த இதில் தான் இருக்கிறோம். அப்படி என்னைய அவ்வளவு ஒரு பார்த்து கொண்ட ஒரு கணவரை இழக்கும்போது என்னுடைய மனசு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவர் இளவஞ்சி அக்கா சொன்னாங்க, ஒரு பொண்ணு வந்து நான் 39 வயதில் என்னுடைய கணவரை இந்த மாதிரி ஒரு கணவரை இழக்கும்போது என்னைய வந்து எந்த ஒரு காசும் வாங்காமல் படிக்க வச்சு என்னைய கல்யாணம் பண்ண ஒரு கணவனை இழக்கும்போது அந்த வலிகள் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறது அக்கா சொன்னாங்க. ஒரு நாளாவது இரவு எனக்கு தூக்கம் வருமாங்கிறது அவங்க சொன்னது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இது வந்து என்னுடைய கணவர் வந்து 12 வருஷமாக வந்து போக்குவரத்து துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான். கால் பண்ணினா உடனே வருவார், ஒரு 5 நிமிஷத்தில்.
என் குழந்தைங்க 2 பேரும் அவரை பிரிஞ்சு இருந்த நாட்களே கிடையாது. அப்பா வந்து அந்த அழுக்கு துணியோடு வரும்போது நான் சொல்லுவேன், அப்பா கை கால் கழுவிட்டு வரட்டும் மக்களே, அப்புறம் நீங்கள் வந்து போகலான்னு. வெயிட் பண்ணி நிற்பாங்க அந்த யூனிஃபார்ம் கலத்தாமல். இல்லை அப்பா கூட நான் பைக்கில் இறங்கி கொஞ்சம் இடம் போயிட்டு வந்து தான் என்ன செய்வேன், இறங்குவேன்னு சொல்லிட்டு. அப்படி அந்த பிள்ளைங்க போன பிள்ளைங்க இவ்வளவு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கொலை செய்தவங்க வந்து ஒரு மனுஷரை வந்து கொலை செய்யும்போது தன்னை வீரன் மாதிரி யாருமே வந்து அவங்க வந்து காட்டல. என்னுடைய கணவர் இன்றைக்கும் நான் சொல்லுவேன், என்றைக்குமே சொல்லுவேன், அவர் ஒரு வீரர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் நான் அதை சொல்லுறேன்னா, என்னுடைய கணவரை கொலை செய்தவங்க அவரை வெளியில் விட்டு அந்த சர்ச்சுக்கு உள்ளால் கதவு தாழ்பால் போட்டு பூட்டாமல் வெளியில் விட்டு 12 பேர் இல்லை 50 பேர் இல்லை 100 பேர் அடிக்க போயிருந்தாலும் என்னுடைய கணவர் ஜெயித்திருப்பார். அந்தளவு அவர் ஒரு பர்சனாலிட்டியான ஒரு மேன். எனக்கு தெரியும் என்னுடைய கணவரோட வீரம் அவ்வளோ ஒரு நீங்கள் வந்து என்ன பண்ணுனாங்க, சாமியாரோட மேடையில் கதவை தாழ்பால் போட்டு பூட்டிக்கிட்டு என்னுடைய ஒரு கோழைகள் நீங்கள் எல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் கணவரை கொன்னவங்க. அப்படி தான் என்னுடைய கணவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்து more than 100 times I read. more than 100 times. நான் எதுக்கு வாசிச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிச்சுக்கலாம். எதுக்கு வாசித்தேன்னா, ஒரு மனுஷனோட ரிப்போன்ஸ் எல்லாம் உடைகிறது ஒரு அவ்வளோ ஈஸியான ஒரு இது இல்லை. நானும் ஒரு சயின்ஸ் டீச்சர் தான். 11 வருஷமாக நானும் வந்து இந்த மதர் தெரசா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஒரு அறிவியல் ஆசிரியராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு சயின்ஸ் டீச்சராக. எனக்கு தெரியும் 29 பிளேஸில் வந்து அவ்வளவு அடித்து உடச்சி நீங்கள் கொல்லுற அளவுக்கு உங்கள் மனசில் வந்து அவ்வளோ வக்கரத்தன்மை எதுக்கு இருக்கணும். என்னுடைய கணவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் விளையாடுறதுக்கு விளையாட்டு பொம்மையாக பந்தாடி விளையாடி கொள்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இது கொலை செய்யப்பட்ட என்னுடைய கணவரோட மனைவியாக என்னுடைய வேதனை. என் 2 குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இங்கே திருச்சிக்கு வர்றதுக்காக என் கணவர் இறந்த பிறகு அந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எந்த இடமா இருந்தாலும் என்னுடைய கணவரும் நானும் என் பிள்ளைங்களும் இருந்து விளையாடின இடங்கள். அப்படி இருக்கும்போது அதில் என்னால் இருக்க முடியல. என் அம்மா வீட்டுக்கு வந்து நான் அங்கே தங்கியிருக்கிறேன். அப்போ நேற்றைக்கு பிள்ளைங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். என் குழந்தை என்ன பண்ணுறான்னு, என்னுடைய கணவர் கடைசியாக போட்ட என் பெரிய பிள்ளை அவரோட அந்த ட்ரெஸ்ஸு கிடக்குது, அதில் டிஷர்ட்டும் அவங்களோட இன்னொரு பனியனும் இருக்குது. நான் வந்து அதை வந்து இது வரைக்கும் என்ன செய்யலை, வாஷ் பண்ணலை. அவள் அடிக்கடி என்கிட்ட கேட்பா, எல்லா ட்ரெஸ்ஸையும் நீங்கள் துவைச்சி வச்சுட்டீங்க இல்லாமா, ஏன் இந்த ட்ரெஸ் அப்பா கஷ்டம் கடைசியாக போட்ட ட்ரெஸ்ஸை துவைச்சி வைக்கலன்னு. she has noticed so many times. என்ன நோட் பண்ணியிருக்கான்னா, நான் அந்த ட்ரெஸ்ஸு நான் போகும்போதெல்லாம் மேலே அவங்க ரூமில் இருக்கும், எடுத்து நான் மோந்து பார்த்து அதில் வச்சுட்டு வருவேன். அதுக்காக நான் என்ன செய்யலைன்னா வாஷ் பண்ணலை. நேற்றைக்கு நான் நோட்டீஸ் பண்ணேன் என்னென்னா, என் பெரிய பொண்ணு அதை எடுத்து மோந்து பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ அது சேம் ஃபீலிங் அவளுக்கு இருக்குது. அவள்கிட்ட நான் அப்போ தெரியாத மாதிரி கேட்குறேன், என் மகளையும் நீ இப்படி பண்ணுறாமோனே அப்படின்னு கேட்குறேன். அப்பாவோட உடம்புலேருந்து ஒரு மனம் வரம் இல்லைம்மா, அது இதில் இருக்கும் நான், ஆனால் இப்போ கொஞ்ச நாள் ஆக போயிட்டே இருக்குதம்மா, இல்லை அம்மா அப்படின்னு. அப்போ கொலை செய்தவங்க எனக்கு முன்னிலையில் எப்படி தான் சீப்பஸ்ட் பர்சனாக தான் நான் திங்க் பண்ணுறேன். சீப்பஸ்ட் பர்சன். அவங்க வந்து ஒரு பேச்சுலராக அன்மேரிடு பர்சனை அவங்க வந்து கில் பண்ணலை. அவங்க கொன்னது ஒரு மேரிடு பர்சனை. அவங்களுக்கும் மனைவிகள் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த பெண் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அதில் ஒன்ஸ் அவங்க திங்க் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அத்தனை பேர் கொன்னாங்க, இல்லை அதில் ஒருத்தரோட மனசில் அந்த மாதிரி வலி இருந்ததுன்னு அவங்க கண்டிப்பாக கொண்டிருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இந்த தமிழக அரசு கொடுத்த பெரிய ஒரு தண்டனை என்னென்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, என்னுடைய கணவரோட உடம்பு வந்து ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. நான் வித்தவுட் மை சிக்னேச்சர் ஹவு கேன் தே டேக் ஃப்ரம் தே? அவங்க எப்படி எடுக்கலாம்? என்னோடய சைன் வாங்கலை, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நான் அவங்க ஒரு காட்டு பக்கம் ரூட்டாக கொண்டு வர்றாங்க. என் ஹஸ்பண்டோட ஃபேஸை வந்து லாஸ்ட் டைமில் நானும் என் 2 குழந்தைங்களோ ஒரு ஜஸ்ட் 1 செகண்ட் பார்க்குறதுக்குள்ள ஒரு சான்ஸ் கொடுக்கல. ஹியூமன் ரைட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இந்த அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? என்னுடைய கணவர் வந்து இந்த தமிழ் தேசியத்தை பற்றி பேசினதுனாலையா தெரியல, எனக்கு அது புரியலை. ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நவ் இட்செல்ஃப். என்னால் அது புரிஞ்சிக்க முடியலை. எதனால
நாம் தமிழர் கட்சியில் இருந்த ஒரே காரணத்தினால. அது மட்டும் நல்லா புரிஞ்சுது. அதனால் அதுக்காக நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டோம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. என்னோடய கணவரோட உடம்பை கடைசி நிமிடம் நீங்கள் பார்க்க கொடுக்காத பெரிய ஒரு இது இது மனதில் எப்போவுமே இருக்குது. ஏன்னா வந்து ஹைகோர்ட்டுக்கு நான் வந்து ஒரு மாதத்தில் 2 தடவை போகிறேன். எதுக்கு போகிறேன்னா, என் கணவரோட உடம்புல உள்ள அந்த எலும்பையாவது எனக்கு தாங்க. என் குடும்ப கல்லறையில் எனக்கு அடக்கம் பண்ணணும். என் குடும்ப கல்லறைன்னு சொல்கிறது என் வீட்டோட பின்னாலே இருக்குது. நான் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். ஒரு மனைவியோட கடைசி ஆசை என்ன இருக்கும், சாகும்போதாவது என் கணவர் பக்கத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு கடைசி ஆசை கூட இந்த கவர்மெண்ட் வந்து நிறைவேற்றலைன்னா அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆனால் நான் லாஸ்ட் வீக்கு போனேன், ப்ரீவியஸ் வீக்லேயும் போனேன், ஹைகோர்ட்டு போனேன். எப்போவுமே என்னென்னா என்னோடய கணவரோட அந்த உடம்பை வந்து தரமாட்டேங்கிறாங்க. ஒரு அனிமல்ஸ் மாதிரி வித்தின் 2 மினிட்ஸில் என்ன செய்கிறாங்க, புதைக்கிறாங்க. இது நாங்கள் பண்ணுனா இந்த மாதிரி இறுதி சடங்கெல்லாம் பண்ணாமையா பண்ணுவோம். அன்றைக்கி காலையில் அவங்க போகும்போது ஈவன் 1 கப் ஆஃப் வாட்டர் அவங்க வந்து குடிக்கலை. ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காமல் தான் போனாங்க. எங்களுக்கு அப்போ எவ்வளோ வலி இருக்கும். 2:30க்கு அவங்க கிளம்பும் போது நான் வந்து கால் பண்ணுறேன். அங்கே போய் சேர்ந்ததும், இங்கே தான் இருக்கிறேன், சாமியார் மேடையில் தான் இருக்கிறேன், அவர் வெயிட் பண்ண சொன்னார் அப்படின்னு. சரிங்க அப்படின்னு. அப்போ சாப்பாடு போட்டு வச்சு நீங்கள் வந்த பிறகு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம், ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம். இல்லை, நான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட வேண்டாம், நான் வந்த பிறகு சாப்பிட்டா போதும். உண்மையாகவே அந்த சாப்பாடு 5 நாள் சர்ச்சில் நாங்கள் நைட்டும் பகலுமா இருந்தோம், டே நைட்டு ஃபுல்லாக இருந்தோம். 5 நாளுக்கு அப்புறம் தான் எடுத்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்து கொட்டினாங்க. இன்றைக்கு வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு தெரியும். என்னுடைய கணவருக்கு ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் 2 குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவாள், இன்னை வரையும் அம்மா நைட்டு சாப்பிட்டாங்களான்னு கேட்டால் என் குழந்தைங்க சொல்லும், நைட்டு நான் சாப்பிட மாட்டேன் ஒரு நாளும். ஏன்னா வந்து ஒரு நேரமாவது என் கணவர் சாப்பிடாமே போனவங்க, ஒரு நேரமாவது என் கணவருக்காக நான் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சுற்றுள்ள ஒரு இதில் இருக்கிறேன். என் கணவரை கொண்டவங்க எல்லாருமே என்னென்னா வெளியில் வந்துட்டாங்க, குண்டாசை உடச்சும் வெளியில் வந்துட்டாங்க. அதே ஊர் தான். என் அம்மாவோட வீடும் பார்த்திங்கன்னா மயிலோடு தான், என்னோடய கணவர் வீடும் அங்கே தான். நான் வெளியில் வந்தாலே நான் எல்லாரையும் பார்க்குறேன். என்னை பார்க்கும்போது அவங்கெல்லாம் நல்ல ஸ்மைலிங் ஃபேஸ் ஆட்டு, அவ்வளோ ஹாப்பியாட்டு அவங்க குழந்தைங்களோட அவங்க ஒய்ஃபோட போகிறாங்க, அவ்வளோ இதாட்டு போகிறாங்க. அதில் அது மட்டும் கிடையாது, நான் வந்து இந்த கேஸில் வந்து நான் வந்து எதுவுமே இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க, என்னைய வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த மாதிரியான வேலைகள் பார்த்துட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இதில் இந்த மாதிரியான கணவரை வச்சுருக்கிற அவங்களோட மனைவிகளை தான் வெட்கப்படணும். என் கணவர் அப்படி கிடையாது. என் கணவர் வந்து நேருக்கு நேராக புறமுதுகு காட்டி ஓடலை. அத்தனை அடிகளும் அவரோட முகத்துலேயும் மார்பு பகுதியிலேயும் தான். என் கணவர் வீரர். அவரோட சாவு வந்து அண்ணா ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து இது என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு, நம்ம வெற்றி தமிழன் அண்ணா. நான் சொன்னேன், என்னுடைய கணவர் சாவு வந்து ஒரு கல்லில் உளி வச்சு எழுதப்பட்ட எழுத்து மாதிரியானது. அது வந்து என்றைக்குமே என்ன செய்யாது, மறக்காது. என் குழந்தைங்க வந்து நான் ஹைகோர்ட் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரே ஃபோனில் ஒரு நிறைய வாட்டி கால் பண்ணியிருப்பாங்க. அது அம்மா அப்பா இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பிள்ளைங்களோட புரிதல் எப்படி இருக்குது. ஒரு நாள் நல்ல கோவம் வந்துட்டு நான் சொல்கிறேன், என்ன அப்பாவை நான் அமெரிக்காவிலேருந்தா கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு கோவப்பட்டுட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு அம்மாவிட்ட கேட்டால் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கூட புரியாத ஒரு நிலைமையில் இருக்குது அந்த குழந்தைங்க. என்னமோ அப்பா அந்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்பா என்னமோ உயிரோடு இருக்கிற மாதிரியும் அப்பாவோட உடம்பை இங்கே கொண்டு வைக்கிறது பெரிய ஒரு இது மாதிரி இருக்குது. அதை கூட ஈவன் இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு என்ன செய்யலை, ப்ரொவைட் பண்ணலை, அதை தரமாட்டேங்கிறாங்க. அதுக்காக போராடியே ஒரு 5 months முடிஞ்சிடுச்சு. எனக்கு இன்றைக்கி இந்த விருது வாங்கினதில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு விருது நமக்கு கிடைக்கும்போது அது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் இது பெருமையாக இல்லை சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்ல வரல, நீங்கள் யாருமே தப்பாக நினைக்க வேண்டாம். என்னென்னா
நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விருது வந்து என்னுடைய கணவர் இன்னைக்கு பக்கத்தில் நானும் என் குழந்தைகளும் நின்று வாங்கும்போது அது எனக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷம். இதோ மேலே 1000 டைம்ஸ் மோர் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க பக்கத்தில் நின்று நான் அவரோட மனைவியாக, அந்த குழந்தைங்க அவரோட குழந்தைகளாக நின்று வாங்கும்போது, இன்றைக்கி அவங்க இல்லைன்னு உள்ளதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் விட்டுருந்தாங்க. அப்போ மைஃபா ஃபாதர் வந்தாங்க, நம்ம சகாயராஜ் ஃபாதர் வந்திருந்தாங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் பார்த்திங்கன்னா என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விளவங்கோடு தொகுதியில் உள்ள சில அருட்தந்தைகள், நான் பேர் மென்ஷன் பண்ணலை, சம்மன் பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேருமே நானும் பார்த்து வியந்த மனிதர்களில் 2 பேரும், இப்படியும் அருட்தந்தைகள் இருப்பாங்களா அப்படின்னு வியந்த மனிதர்கள் இவங்க 2 பேரும். ஏன்னா வந்து நம்ம பார்த்த அருட்தந்தை இப்படி இருக்கிறாரு, இப்போ பார்க்குற அருட்தந்தைங்க 2 பேரும் இப்படி இருக்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் எதுவுமே பேசலை, அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. நம்ம இதில் ஒரு அருட்தந்தையினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அவங்களுக்கு நாம் வந்து என்ன செய்யலாம்? அங்கே 80% ஆஃப் பீப்புள் வந்து என்ன தான் ரோமன் கத்தோலிக்க மக்கள். நம்ம வந்து என்ன செய்யலாம்? நீங்கள் சொன்னால் வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க, நான் எதுவுமே பேசலை. பொதுவாக மோஸ்ட்லி நான் வந்து எதுவுமே வந்து அமைதியாக தான் இருப்பேன், பேச மாட்டேன். எப்போவுமே என்னோடய இது கேரக்டர் அது மாதிரி தான் இருக்கும், கேட்குறதுக்கு பேசுகிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சரியான லிசன் பண்ணேன், அப்சர்வ் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்தில் நோட்டீஸ் பண்ணிட்டேன், இவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு. எனக்கு அந்த அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், ஃபிசிக்கலாக ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு நம்ம கொஞ்சம் தெரியும் இல்லை. ஒருத்தங்க அவங்க வந்து என்னென்னா, அது எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அர்ஜெண்ட்டாக போகணும், அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது கொஞ்சம் இடத்துகளுக்கு போனால் அப்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, ஓ இது வந்து வேறு மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அவங்க வந்து நானும் வரல, அவங்களாம் என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க. அன்றைக்கி ஃபுல் டே வந்து கொஞ்சமாவது கோஆப்ரேஷன் இருந்திருந்தோன்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், கண்டினியூ பண்ணியிருப்போம். அப்புறம் நாங்கள் என்ன செய்துட்டோம், அதை நமக்கு தெரிஞ்சு போச்சுது, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. மக்களை பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளுக்கு போனேன். மார்னிங் 8 to நைட்டு 8 வரைக்கும் போனேன். ஒவ்வொரு வீடுகளுக்காக போனேன். ஃபாஸ்ட்டாக போவேன். ஃபாஸ்ட்டானா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, என் கூட வர்றவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு வீடாக துண்டு. ஆனால் ஒருத்தரையும் நான் வேறு கேண்டிடேட்ஸை பார்த்தது கிடையாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவேன். கண்டினியூஸாக கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்துட்டு டக்குன்னு வெயிலில் எல்லாம் போனனால எனக்கு அந்த டைமில் ரொம்ப சிவியராக வந்து கோல்டு ஃபீவரெல்லாம் இருந்து ஈவினிங் வந்ததும் நேரே ஹாஸ்பிட்டல் போகிறது, இன்ஜெக்ஷன் போடுறது, எகெயின் செகண்ட் டே வந்து என்னோடய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இப்படி போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் என் கையை பிடிச்சி நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வரணுமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக வந்து டோட்டலாக ட்ராமேட்டிக்கலி சேஞ்சுடு. எனக்கு இது எப்போவுமே நடக்கிற ஒரு இதாக தான் தெரியுது. எப்போவுமே இதுதான் நடக்குது. மக்கள் வந்து எப்போவுமே மதத்தின் பேரால் பிளவுபட்டு இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். மக்களோட மனசில் வந்து மனிதாபிமானம் வந்து இல்லை அப்படின்னு உள்ளதை நான் உண்மையாகவே ரியலிஸ்டிக்காக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அந்த இடத்துல நிறைய இடங்களில் வாகன பரப்புரையில் நான் சொல்லியிருக்கேன். என்னோடய ஸ்டோரி அவங்களுக்கு தெரியும். நேரே போகும்போது என் கூட வர அத்தனை பர்சனும் வந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இது வந்து இவங்க யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி அவங்க வந்து செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து மக்கள் மனசில் வந்து கருணை இல்லை. மதம்ங்கிறது இப்போ வந்து தலைவிரித்து ஆடிட்டு இருக்கிற இது, அதுதான் நான் வந்து உணர்ந்தது. இந்த அரசியலில் நின்ன நேரம் மதம் தான் என்ன செய்யுது, மதத்தால் பிளவுபட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து போன உடனே கேட்குறாங்க, 5000 காசு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உனக்கு தான் ஓட்டு போடுறேன்னு உடனே நான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷனாக கைக்கு தான் இவ்வளோ நாளும் ஓட்டு போட்டேன். அவங்க என்ன வந்து யாருன்னு கூட, அந்த கேண்டிடேட்ஸ் கூட யாருன்னு தெரியல, ஈவன் கேண்டிடேட்ஸ் யாருன்னு தெரியல, நேம் தெரியல, சிம்பிள் ஒன்லி தேனும். அது வந்து கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, மக்கள் வந்து தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு ஒரு டயலாக் எங்கள் மம்மி அப்பப்போ சொல்லுவாங்க. அது உண்மை தான். யாருமே என்ன செய்யலைன்னா இந்த மயிலோடு என கணவர் வந்து எனக்காகவோ என்னுடைய 2 பெண் குழந்தைங்களுக்காகவோ கனிம வள கொள்ளையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக முகநூலில் என்ன செய்யலை, பதிவிடலை. அது ஒன்று ஃபஸ்ட் திங். செகண்ட் பார்த்திங்கன்னா, ஆலய ஒரே ஒரு கண்டென்ட் தான் அவரோட இதில் வந்து ஆலய அறிவிப்பு பலகையில் என்ன செய்யணும், கணக்கு வழக்குகளை அனைவர் முன்னாலே என்ன செய்யணும், ஆலய அறிவிப்பு பலகைகளை வெளியிடணும். இந்த கண்டென்ட் மட்டும்தான் அவங்க எடுத்து வச்சுருக்கிற, அவங்க இதுலேருந்து எடுத்து வச்சுருக்கிறதும் இதே தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லோரும் எடுத்து வச்சுருக்காங்க. இதே ஒரு கண்டென்ட் தான். இதில் எந்த குற்றமும் இருந்ததாட்டு எனக்கும் தெரியல. என் பிள்ளை பெரியவ உண்டு, அவள் சொல்லுவா,
அப்பா என்ன தப்பு பண்ணுச்சு? இன்னைக்கு வரைக்கும் அதே தான் கேட்குறா. என்ன தப்பு பண்ணுச்சு? அதுதான் ஒரு அப்பாவை பற்றி பிள்ளை புரிஞ்சுக்கிட்டது அதுதான். அவளுக்கு வலிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. ஆனால் அவள் வந்து கேட்குற ஒரே கொஷின், என்ன அப்பா தப்பு பண்ணுச்சு? எந்த தப்பும் பண்ணலை இல்லைம்மா, எதுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு. அவங்க கொலை செய்தவங்கள நாளைக்கு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா தலைமுறை கழிஞ்சாலும் அவங்க கொலை செய்தவங்களோட பிள்ளைங்களை பார்த்தா தான் என்ன சொல்லுவாங்க, அந்த ஜோஸ்மா ஜெஸி, இந்த சேவியர் குமார் அவரோட அப்பாவை கொன்ன ஆளோட பையன் இது, அவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அசிங்கம் எங்களுக்கு கிடையாது, தலைக்குனிவு எங்களுக்கு இல்லை. நாங்கள் கூனி குறுகி நிற்க வேண்டாம் இந்த சமுதாயத்துக்கு முன்னால். என் குழந்தைங்க அப்பாவை இழந்துட்டு ஒவ்வொரு செகண்டும் அணுவாக வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்க்ளூட் மீ, நானும் கூடவே. அவங்க கஷ்டப்படக்கூடாது, அழுதக்கூடாது, அப்பாவை நினச்சிட்டுன்னு எவ்வளவு தான் நான் மறைக்க முடியும்? நான் என் வேதனைகளை அடக்கிட்டு இருக்க முடியும்? நான் அழுதக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் ரொம்பவும் ட்ரை பண்ணுறாங்க. அம்மா வந்து வேதனைப்பட்டுறக்கூடாதுன்னு. எனக்கு அது தெரியுது. ரியலாக நான் அதை வந்து நினச்சிட்டேன், நோட்டீஸ் பண்ணிட்டேன், நிறைய இடங்களை பண்ணிட்டேன். அப்படி நாங்கள் 3 பேரும் எங்களுக்குள்ளே ஒரு இது கம்யூனிகேஷன் வந்து மென்டலி நடந்துகிட்ருக்குது. ஓகே, எதுவாக இருக்கட்டும். இந்த ஒரு ஐயா ஸ்டான் சாமி அவர்களோட நினைவேந்தலில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். என்னுடைய கணவர் வந்து ஒரு மாவீரனாக இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, என்னுடைய கணவருக்கு, சேவியர் குமார் என்னுடைய கணவருக்கு இந்த விருது நீங்கள் வழங்கினதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில் பிறந்தான், என் கணவர் எப்போ இந்த டயலாக் சொல்லுவாங்க, பிறந்தான் இறந்தான் அப்படின்னு போகிறது வாழ்க்கை கிடையாது. கல் தட்டி விழுந்தாலும் சாவு வரும். அதனால் பிறந்தான் இறந்தான் உள்ளது 6லேயும் இந்த நிறைய டயலாக் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கேட்டால் சொல்லுவாங்க, 6லேயும் சாவுதான் 100லேயும் சாவுதான் அப்படின்னு. நான் சொல்லி, அப்போ நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணிங்க, எதுக்கு இந்த 2 பிள்ளைங்களும் அப்படியெல்லாம் சும்மா கேட்பேன். அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி தான் போகிறதுக்குன்னா அப்போ எதுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டேன். எனக்கும் ஒரு பயம் இருக்க தானே செய்யும் உள்ளுக்குள்ளே. எல்லாருமே கொலை மிரட்டல் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி தான் அவங்க சொன்னாங்க. 6லேயும் சாவுதான் 100லேயும் சாவுதான். கல் தட்டி விழுந்தாலும் அவன் சாவு வர தான் செய்யும். அதுக்காக நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் என்ன செய்தாங்க, இந்த சமூக மாற்றத்துக்காக போராடினாங்க. அவங்களுக்கு இந்த விருது வழங்கும்போது என் மனசில் தோணுது, நல்லவங்க மனசில் என் கணவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் இன்னும் சாகவில்லை, அவர் குடிகொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு உள்ளதை புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் பெரிய ஒரு மனிதனோட வாழ்க்கையின் அர்த்தம். நன்றி.